ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் இறங்க வரும்படியாக ஆவியானுடைய மகிமை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்போமா? எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றி கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றி கொள்ளுவேன். அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக உங்கள் வார்த்தைகளை எங்களோடு நீங்கள் பேச போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த கிருபை நிறைந்த நேரத்திலும் கூட உங்களுடைய கிருபை எங்கள் மேலே ஊற்றுவீராக. வசனத்தின் வல்லம் நமது பிள்ளைகளோடு கடந்து போகட்டும். உங்கள் நாமம் அதிகமாக மகிமைப்படட்டுமே ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் நான் பல மணி நேரமாக காத்திருந்து ஜெபித்த போது, ஆண்டவரே உமது அன்பு பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் ஆவலோடு கூட கேட்டுக்கொண்ட வேளையில் கர்த்தர் உங்களுக்காக தந்த ஒரு அருமையான வேத பகுதி. இந்த வேத பகுதியின் தலைப்பு கூட பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்கிற ஒரு தலைப்பில் கர்த்தர் உங்களோடு இன்று பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் கவலையோடு படுத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த ஆபிரகாமை வீட்டுக்கு வெளியே அழைத்து, நீ வானத்தை பாரு, அந்த நட்சத்திரத்தை பாரு, அதை நீ எண்ணுவியா, நீ உனக்கு அதை எண்ண கூடுமானால் நீ அதை எண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவனுக்கு எண்ண முடியலை, நட்சத்திரத்தை எண்ண முடியலை. அப்போ இவ்வண்ணமாக உன் சந்ததியும் எண்ணக்கூடாத அளவுக்கு நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எண்ணிச்சாரு. அந்த ஆபிரகாமுக்கு அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் கூட நம்ம ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, அவர் நமக்கு அவர் தருகிற ஆசீர்வாதத்தை தந்த அளவு மட்டுமில்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதுமில்ல, நம்ம ஆண்டவர் எண்ணி தருகிற ஒரு தேவன் இல்லை, அவர் அள்ளி அள்ளி தருகிற தேவன். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதோ கொஞ்சத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பல மடங்கு நான் உங்களை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமில்ல, பல ஆயிரம் மடங்காக நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கையின் பிரயாசங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் எடுக்கிற முயற்சிகளையும் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் இந்த பூமியில எல்லாவற்றையும் கூட அவர் சிருஷ்டித்த பிறகு, எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு, அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதலாவது செய்த வேலை என்ன அப்படி சொன்னால், ஆதாம் ஏவாளையும் அவர் என்ன செய்தாராம், ஆசீர்வதிச்சாரு. முதலாவது அவர் செய்த காரியம் ஆசீர்வதிக்கிற ஒரு வேலை தான். ஆசீர்வதிச்சாரு. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பூமியில் பழுகி பெருகி இந்த பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்ததாக நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் ஆதாம் ஏவாளை அந்த ஆதியில் அந்த மனுக்குலத்தை 2 பேராக தான் அவர் என்ன செய்தாராம், உருவாக்கினார். அந்த 2 பேரை அவர் ஆசீர்வதித்ததுனால இன்றைக்கு இந்த மனுக்குலம் 600 கோடி என்ன செஞ்சுட்டான், அது அதிகமாக இன்றைக்கு மக்கள் தொகை
600 கோடியா. அப்போ 2 பேரை அவர் என்னச்சுதாரம் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் சொல்லியிருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் ஜனங்களை ஆசீர்வதித்தா எனக்கு பிரியம். என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அதான் அவர் எங்கெல்லாம் தன்னுடைய ஜனங்களெல்லாம் பார்க்கும்போதே அவங்க மனது உருகி உருகி ஆசீர்வதித்ததாக இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, நம்ம அநேகர் சொல்லலாம், ஆண்டவர் பெருக பண்ணுகிறாரு. 2 ஆதாம் ஏவாளை 600 கோடிக்கு அதிகமாக பெருக வச்சுட்டாரு. ஆனால் என் வீட்டில் நான் என் கணவரும் 2 பேர் தான் இருக்கிறோம், நீங்கள் நான் என் மனைவி 2 பேர் தான் இருக்கிறோம், பெருகவே இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் வேதனோடு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நான் உங்களை நினைச்சுவேன், பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு இந்த வேத புத்தகத்திலிருந்து பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களையும் அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிப்போம். நீங்கள் ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு எப்பவுமே கேட்குற வார்த்தை தான், அப்படி நிர்வசாரமாக இருக்கக்கூடாது. எனக்கு தந்த வார்த்தை, கர்த்தர் எனக்கு தந்த வேத பகுதி என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறாரு, எனக்கு இன்னைக்கு பல மடங்கு தரப்போறாராம், என் பிள்ளைக்கு பல மடங்கு ஆசீர்வதிக்க போறாராம். இப்படி நீங்கள் விசுவாசத்தோடு அதை நீங்கள் அறிக்கையிடும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நீங்கள் நினைச்சுவீங்க, சுதந்திரிக்கப்படுவீங்க. ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை உங்களை நினைச்ச முடியும். வாழ கர்த்தர் வழி செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க 2 மடங்கு ஆசீர்வாதம். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அந்த பின்தொடர்ந்து அந்த எலிசா அந்த எலியாவை விடவே இல்லை. பின்தொடர்ந்து போனனால அந்த எலியா என்ன சொன்னார்னா, நான் போகும்போது நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன சொன்ன, என்னை பின்தொடர்ந்து மாறிய நான் உனக்கு என்ன தரணும் அப்படி சொல்லி கேட்கும்போது தான் இந்த எலிசாவுக்கு ஒரே ஆசை. அவர் கூடவே இருக்கும்போது கூட இந்த எலிசா இப்படியே இருந்திருக்கலாம். இந்த எலியா செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய வரம் இருக்கிறதுனால, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதை கொண்டு இவ்வளோ பெரிய அற்புதங்களையும் அடையாளையும் செய்கிறார். இது எனக்கும் வேணும், எனக்கும் வேணும்னு சொல்லி வாஞ்சித்திருப்பார். அதே ஆசையில் இருந்திருப்பார். அதே ஆசையில் இருந்ததுனால தான் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது உலக பிரகாரமான எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு பொருளையும் கூட அவர் கேட்கல. அவர் கேட்டது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும், அதை தான் கேட்டார். உலக ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்கல, ஆவிக்குரிய வரம் எனக்கு 2 மடங்கு. இதுதான் அவருக்கு ஒரு பிடித்ததான ஒரு காரியம். அன்னைக்கு சாலமோன் ராஜாவாக இருக்கும்போது ஆண்டவர் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். இதே போல் பர்திமை குருடனை கூட ஆண்டவர் பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுங்கும் போது எனக்கு பார்வையிட வேண்டும். பாருங்க, அப்போ ஒரு மனுஷனுடைய தேவையை தான் கேட்கும்போது சொல்லுவோம். ஆனால் இந்த எலிசாவுக்கு ஆசை விருப்பம் எல்லாமே ஆவியின் வரங்கள். ஆவியின் வரம் இருந்தால் தான் நம்ம ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும். கர்த்தரே தேவன் என்று நம்ம நிரூபிக்க முடியும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். அந்த எலியா சொன்னார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கிச்சு. வானம் மழை பெய்யாதபடி அடைக்கப்படணும், அடைச்சிது. திறக்கணும்னா திறந்துச்சு. அப்போ இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வரம் எனக்கு வேணும்னு சொல்லி இதே ஆசை. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவர் என்னென்னா, இந்த ஆவியின் வரங்களினால் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினச்சதுனால தான் அவர் மிகுந்த ஒரு வசதி பிடிச்ச ஒரு வாலிபன் தான். 12 ஏறு மாடுகளெல்லாம் அவர் நினச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணி இந்த எலியா பின்னால் வந்ததாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, இப்போ ஊழியம் செய்கிறோம், ஏதாவது ஏட்டு சுரைக்காய், படத்தில் இருக்கிற சுரைக்காயை நம்ம என்ன செய்ய முடியாது, அது நம்ம பயன்படுத்த முடியாது. அதே போல தான் எந்த ஒரு ஆவியின் வரம் இல்லாமல் ஊழியம் செய்தால் அது கிரியை செய்யவே முடியாது. 1000 பிரசங்கத்தை நம்ம கேட்கலாம், ஆனால் ஆண்டோடைய அற்புத அடையாளம் ஒன்று நடந்துச்சுன்னா பாருங்க, அதில் தான் ஆத்துமாக்கள் எழுச்சிவாங்க ஆதாயப்படுத்த முடிகிறது. அருமையானவர்களை, இன்றைக்கு கூட உங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வேணும், உங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு உயர்வு வேணும். அந்த அளவிலே நம்ம இருக்கிறோம். அதே ஜபம், அதே வேத வாசிப்பு, அதே போல் வழக்கமாக செய்கிற ஆலயத்துக்கு போய் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. இன்னும் நம்ம உயரணும். ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு வேணும். நம்ம நிழல பட்டாலே நம்ம வியாதிகள் குணமாகணும். நம்ம எலிய எத்தனையோ அது 7 அற்புதம், ஆனால் எலிசா அதோட 2 மடங்கு அற்புதம் செய்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசை விருப்பம் என்ன அப்படின்னா, நான் எனக்கு 2 ஆவிக்குரிய வரம் 2 மடங்கு வேணும். அவர்கிட்ட 1 மடங்கு தான் இருந்துச்சு. அப்போ 2 மடங்கு இருந்தால் அப்போ எப்படி கர்த்தர் நம்மளை அவருடைய ஊழியத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படி சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பாருங்க, அவர் பார்த்தார், இந்த எலியாலாம் பஞ்ச காலத்தில் சாரிபாத்தி விதவை வீட்டில் போய் இருக்கும்போதே எல்லாருக்கும் பஞ்சம். ஆனால் இந்த சாரிபாத்தி விதவை வீட்டில் மட்டும் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த பானையில் மாவு எண்ணெய்ச்சல குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையலை, பெருகி கொண்டு எடுக்க குறையலை, பெருகி கொண்டே போச்சு. அருமையான உங்கள் வாழ்க்கையில்
நாட்களிலும் கூட ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் விரும்பணும், ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் நாடணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ஒரு ஆவிக்குரிய வரம் வேணும், எனக்கு ஆவிக்குரிய 2 மடங்கு வேணும். அதையே நீங்கள் வாஞ்சித்து கேட்கும்போது அதில் ஒரு கர்த்தர் ஒரு அதில் இன்னொரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஆவிக்குரிய வரங்கள்லாம் நிரப்பப்படணும் அப்படி சொன்னால் நீங்களும் ஒரு அதுக்கு தகுதியாக இருக்கணும். எப்படின்னா அதிகமாக நீங்கள் 1 மடங்கு ஜெபிக்கிங்களா, இனி நேரத்தை அதிகப்படுத்தணும். 1 மடங்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறத நீங்கள் 2 மடங்கு நேரம் வேத வாசிப்பு ஜெபம் ஆண்டவரோட ஐக்கியம் 2 மடங்கு போகும்போது கர்த்தர் உங்களை நினைச்சவர் அப்படிப்பட்ட 2 மடங்கு ஆவியின் வரங்கள்னால் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எலிசா விரும்பினதை 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு வேணாப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லி அநேக அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பகுதியை பார்க்குறோம். ஆதியாகமம் 43:34 எல்லாருடைய பங்குகளை பார்க்கலாம். பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்ததா பார்க்குறோம் பாருங்க. யோசேப்பு எகிப்து தேசத்தில் பஞ்சம் இருக்கும்போது அந்த சகோதரர்கள் எல்லாரும் உணவு வாங்குவதற்காக போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சாக்கில் இருந்த உணவு ஆகாரத்தை பார்க்கலாம். இந்த பென்யமீனுடைய சாக்குகளை அவிழ்த்து பார்க்கும்போது 5 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த யோசேப்பும் பென்யமீனும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்ததுனால அந்த அன்பு பாசம் அந்த யோசேப்புக்கு மிகவும் அந்த பென்யமீனை உயிருக்கு உயிராக பிரியமானதாக வைத்திருந்ததுனால எல்லாருக்கும் 1 மடங்கு தானியம் இருந்துச்சுன்னா இந்த பென்யமீனுடைய சாக்குகளை 5 மடங்கு தானியத்தை வைத்தார் என்று வைத்ததாக நம்ம விதத்தில் பார்க்குறோம் பாருங்க. அப்போ ஒரு உலக மனிதனுடைய ஒரு பாசத்தில் எல்லாருக்கும் ஒன்றுனா 5 மடங்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. சங்கீதக்காரன் கூட சொன்னார். சங்கீதம் 16:5-6 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அவன் நேர்த்தியான எல்லாரை காட்டிலும் எனக்கு நேர்த்தியான ஒரு பங்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்போ இன்றைக்கும் அருமையானவர்களே, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது போல இன்றைக்கு உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்பல, அந்த 5 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்றீங்களா? எந்த தேவையும் எந்த ஆசீர்வாதத்தை எந்த பொருளாதாரத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களோ, நீங்க எதிர்பார்க்கிறதை விட கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிக மடங்கு 5 மடங்கு எல்லாரை காட்டிலும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு காரியம் 1 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை 5 மடங்கு தருவேன். விசுவாசத்தோடு கரந்தொட்டி ஆண்டவரே எனக்கு 5 மடங்கு நீ தரப்போயிருக்காக நன்றி. எதை எதிர்பார்த்தீங்களோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்களோ, எந்த தேவையை எதிர்பார்த்தீங்களோ 5 மடங்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 33:12 வாசித்து பார்க்கும்போது மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக அந்த பென்யமீனை ஆசீர்வதிக்கிறாரு. என்ன ஆசீர்வதித்தாரு? நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பென்யமீனுக்கு ஏன் 5 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பிரியமா இருந்தாரு. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை தான் செய்தாரு. பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் தான் சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகள் ரொம்ப நேசிப்பாங்க. சில பிள்ளைகிட்ட கேட்டா எங்க அப்பாவுக்கு என்னை தான் பிடிக்கும், என் தங்கச்சி தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைச்சது பிடிக்கிறது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பிரியமானவன். அந்த மோசே சொல்றாரு நீ கர்த்தருக்கு பிரியமானவன். பென்யமீனை பார்த்து சொல்றாரு, அதனால என்னாலும் உன் கூட இருந்து உன்னை அவர் காப்பாற்றுவாரு, உன் எல்லைக்குள்ள அவர் வாசமா இருப்பார். அருமையானவர்களே, அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானதே நீ செய்து கொண்டு இருக்கிறதுனால நான் உன்னை என்னாலும் காப்பாற்றி கொண்டு வருகிறேன், உன் எல்லைக்குள்ள நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் உங்களை திரும்பவும் நினைவு போட்டுகிறார். உன் எல்லைக்குள்ள நான் வாசம் பண்ணுகிறேன், உன் எல்லைக்குள்ள நான் உலாவுகிறேன், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்பதாக கர்த்தர் உங்களை பார்த்தேன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவனுக்கு உங்களை பார்த்து நீ எனக்கு பிரியமான பிள்ளை, நீ எனக்கு பிரியமான மகன், அதனால நீ எங்க போனாலும் உன் கூட வருவேன், நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில நீ இருந்து கொண்டு இருந்தாலும்
இருந்தாலும் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே நான் உலாவுவேன், உன் எல்லைக்குள்ளே நான் உலாவுவேன், வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், அடுத்தால நம்ம 2 மடங்கு பார்த்தோம், 5 மடங்கு, இப்போ 10 மடங்கு. தானியேல் 1ஆம் அதிகாரம் இந்த 17லிருந்து 20 வரை நீங்கள் வாசித்து பார்த்தோமானால், எருசலேமிலிருந்து அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் நினைச்சாங்க, ஒரு யுத்தம் வந்துச்சு. அப்போ அந்த எருசலேமில் உள்ள நல்ல வாலிபர்கள், ராஜ குலத்தில் உள்ளவங்க, அதாவது ரொம்ப அழகு உள்ளவங்க, அறிவில் தேர்னவங்க, எந்த ஒரு மாசு இல்லாதவங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, பாபிலோன் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த வாலிபர்கள் எல்லாரையும் கூட அங்கே ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு நன்றாக சாப்பாட்டு போட்டு நன்றாக அவங்க சரீரம் வளர்ச்சி அடையணும். ஏன்னா இவங்க அரண்மனையில் இவங்களுக்கு என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்கள ராஜா சாப்பிடுகிற உணவும் ராஜா குடிக்கிற திராட்சை ரசமும் அது ஒரு வேளை உணவாக கொடுக்கணும். 3 வருஷத்தில் ஒரு வேளை ஆகாரம் ராஜா சாப்பிடுகிற உணவு தான். ஆனால் அந்த தானியேலு கூட சேர்ந்த 3 நண்பர்கள், மொத்தம் 4 பேர் மட்டும் என்ன செய்தாங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்நிய தேசத்தில் அடிமையாக போனாலும் கூட கர்த்தருக்கு அவங்க, ஆண்டவரே எங்களை ஏன் நீங்கள் அடிமையாக இங்கே அனுப்புனீங்க, அடுத்த தேசத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொல்லலாம். அவங்க என்ன செய்யல, கவலைப்பட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகலை, கஷ்டத்தை பார்த்து பின்வாங்கி போகலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு காரியத்திலும் தீட்டுள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த ராஜா சாப்பிடுகிற உணவை நம்ம சாப்பிட்டா நமக்கு தீட்டு தான், அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம மாறி விடுவோம் என்பதாக நினைத்து அந்த ஆகாரத்தை வெறுத்து தள்ளினாங்க. அதனால் ஆண்டவர் அவங்கள நினைச்சாரா, நம்ம அந்த வேத பகுதியில் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து நல்ல இந்த 4 வாலிபருக்கும் அவர் அந்த ராஜா வந்து அங்கே தன் தேசத்தில் உள்ள எங்கு உள்ள சகல சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் அவர் அழைத்து வந்து அவங்களையும் இவங்களையும் பரிசோதித்து பார்க்கும்போது அவங்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். ஞானத்திலும் அறிவிலும் அவங்களுக்கு அதிக 10 மடங்கு. இப்போ ஆண்டவர் எத்தனை மடங்கு கொடுத்தார் பாருங்க. ஏன் தெரியுமா? தீட்டுள்ள வாழ்க்கை வாழக்கூடாது, பரிசுத்தமான தேவன் பரிசுத்தார். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இந்த வாலிப வயதில் பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர்களை எல்லா வகையிலையும் அவர் என்ன உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பெற்றோர்கள் கூட நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது தான் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம் வரும். அநேகர் என்கிட்ட ஜெபிப்பது உண்டு, என் பிள்ளை கீழ்ப்படியலை, என் பிள்ளை படிக்கலை, ஞானமே இல்லை, படிக்கவே மாட்டேங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பெற்றோர்களாகி நீங்கள் என்ன சொன்னோம், அவன் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது உங்களையும் கர்த்தர் ஞானத்தினால நிரப்புவார், உங்கள் பிள்ளைகளையும் ஞானத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேலை எப்படி கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல் உங்களை உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தராக இருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பரிசுத்தத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. உலகத்தோடு உலகமாக நீங்கள் பாவத்தில் ஒன்றி சேர்ந்து நம்ம வாழக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை சார்ந்து வாழும்போது அவர் உங்களை 5-10 மடங்கு ஞானத்தால் திறமையினால அங்கே பார்க்குற எழுத்துலையும் கூட பாருங்க, அவ்வளோ அழகாக எழுதக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க எழுதி பார்ப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே வராது. ஆனால் இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழும்போது, ஐயா என் பிள்ளை எழுத்து கூட நல்லா இல்லையே நீங்கள் நினைக்கிங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இன்றையிலேருந்து நான் பரிசுத்தமாக வாழ்வேன். என் காரியம் ஏதாவது என்னை சாப்பிடுகிற உணவு, நான் மதுபானம், என்னை சாப்பிடுகிற அநேக கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை பொருட்கள்லாம் நீங்கள் உபயோகிச்சுன்னா அது வந்து உங்கள் பிள்ளைகள் தான் என்ன செய்யும், பாதிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வேணுமா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இன்றையில இருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், எந்த இடத்துலையும் பிள்ளைகள் முன்னிலைக்கு வர முடியாத நான் தடையாக இருக்கக்கூடாது என்று ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற பிள்ளைகளை 10 மடங்கு ஞானத்தில் நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளோடு படிக்கிற பிள்ளைகளை காட்டிலும் கூட 10 மடங்கு ஞானத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கரந்தொட்டி நன்றி சொல்வீங்களா?
ஹல்லேலூயா. பாருங்க 100 மடங்கு. ஆதியாகமம் 26:12 நம்ம பார்க்கும்போது அந்த ஈசாக்கு இருந்த அந்த தேசத்துல அது பஞ்ச காலம்தான். ஆனா அங்குள்ள மக்கள் விதைச்சு தானியத்துல அறுவடை எடுக்கும்போது 60-30 மாதம் எடுத்தாங்க. ஆனா ஈசாக்கு கூட கர்த்தர் இருந்ததுனால 100 மடங்கு. அது 100னா ஒரு பரிபூரணத்தை குறிக்கு. நம்ம ஒரு எக்ஸாம் வைக்கும் போது பிள்ளைகள் 100க்கு 100 வாங்கணும்னு விரும்புவோம். எத்தனை மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோமோ அத்தனை மார்க், அதோட குறைஞ்சுன்னா என்ன செய்வோம், அது நமக்கு தேர்ச்சி இல்லை. 100க்கு 100 அதான் விரும்புவது. பாருங்க அருமையானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தர் அந்த பூரணமான திருப்தியாக ஈசாக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை விதைச்சாலும் கர்த்தர் அந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனை பெற்றதாக நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அவனை ஆசீர்வதிச்சதுனால அங்க 100 மடங்கு பெற்றதுனால அநேக வேலைக்காரர்கள் அநேக வேலைக்காரிகள் இவ்விதமாக பணிவிடைக்காரர்கள் ஆடு மாடு என்ன முடியாத பெருகிச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் பொறாமைப்படுறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு கூட உங்களையும் கூட மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுல உங்களை 100 மடங்கா ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த ஈசாக்கிட்ட காணப்பட்ட ஒரே குணம், வாலிபனா இருக்கும்போது சாயங்கால வேளையில ஒவ்வொரு நாளும் கூட தேவ வசனத்தை வாசித்து தியானிப்பது உண்டு. அருமையானவர்களே, வேத வசனத்தை நீ வாசிங்க. எப்படிப்பட்ட குறைவு, நீங்க விதைக்கலாம், கொஞ்சமா அறுவடை பண்ணலாம், நீங்க தொழில் செய்யலாம், முன்னேற்றம் இல்லை, நீங்க போட்ட லாபம் கிடைக்கல, குறைஞ்சுக்கிட்டே தான் போது, பெருக்கம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, கலங்குதீங்களா, ஒரு விருத்தி இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியம் ஒப்பு கொடுங்க. வேத பகுதி தினமும் வாசி தியானிப்பேன். வேத வசனத்தை நீங்க வாசித்து தியானிக்கும் போது அவன் 100 மடங்கு பலனை கர்த்தர் நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 5வது ஒரு காரியம் பார்க்கிறோம், 1000 மடங்கு. உபாகமம் 1:11 வசனத்துல அந்த மோசே சொல்றாரு, நீங்க இப்போது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு. எப்போது எப்படி இருக்கீங்க? 10ல பார்த்தா உங்க தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கீங்க. அருமையானவர்களே, வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கிற உங்களை நான் 1000 மடங்கு. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்ட நிலையில இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இப்போது உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இது அப்படியே நீங்க பெருக்கி பாருங்க, 1000 மடங்குனா அப்ப எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்பதை நினைச்சு கரந்தட்டி கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக நீங்க வேதத்தை வாசி தியானிச்சு தேவ சமூகத்தில் நீங்கள் நினைச்சோன்னு நன்றி சொல்லி துதிக்கும் போது 1000 மடங்கு. யாக்கோபு போராடி ஜெபித்தது போல தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அநேக கடன் பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், சத்ருவின் போராட்டங்கள் வரும்போது நீங்க ஜெபிக்கணும். குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்கணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஜெபிங்க. நிச்சயமாக நான் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கோடான கோடி ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தில் எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்குன்னு சொல்லல, கோடா கோடியாக நீ கோடா கோடியா வாழ்வா என்று சொல்லி குடும்பமாக வாழ்த்துனாங்க பாருங்க. ஏன்னா அந்த எலியேசர் போகும்போது, அந்த ஈசாக்கு பெண்களை போகும்போது அந்த மகளிடம் காணப்பட்ட ஒரே நல்ல குணம், இந்த எலியேசர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்ட மாத்திரத்தில் அவருக்கும் கொடுத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்த எவ்வளவு உபசரிப்பு, ஒரு அன்புள்ள இருதயம் பாருங்க. அதை பார்த்து கர்த்தர் அந்த மகளை அவங்க சொன்னது போலவே கோடா கோடியா அவரை ஆசீர்வதிச்சார் என்று பார்க்கிறோம். அருமையான இன்றைக்கும் கூட உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் கோடா கோடியா ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க மற்றவங்களை வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்தும் போது அதே ஆசீர்வாதம், அதே வாழ்த்துகள் உங்களுக்கும் பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, நம்ம இதெல்லாம் மடங்குதான். ஆனா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களால் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுதான் எல்லாவற்றுக்கும் ஒரு மேலான ஒரு மடங்கு என்று நம்ம சொல்ல முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம கர்த்தர் உங்களை மடங்காக உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, அதே மாதிரி 100 மடங்கு, 1000 மடங்கு என்ன சொல்றாரு, கோடா கோடியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி உங்களை பார்த்து சொல்றாரு. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்க என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க அப்படி சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14:14 பார்க்கும்போது எதை கேட்டாலும் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரு. அது மட்டும் இல்ல, யோவான் 16:24 பார்க்கும்போது இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்க கேட்கல, என் நாமத்தை கொண்டு நீங்க கேளுங்க, கேட்கும் போது எல்லாவற்றையும் தருவேன். நீங்க இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நீங்க எனக்கு தந்த
வார்த்தை ஆண்டவரே, என்னை நீ பல மடங்காக இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க. ஆமென். 5-10 மடங்கு ஞானத்தால் எங்கள் பிள்ளைகள் நிரப்போம் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க. நானும் கூட அதற்கு தகுந்தவளாக எப்போதும் கூட தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன்மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. ரெட்டிப்பான வரங்களினால அவர் உன்னதத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, இன்றைக்கு உங்க வார்த்தையின் மூலமாக எங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள கடந்து வந்ததுக்காக நன்றி. கலங்கி போய் நின்று கொண்டிருந்தேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் வறுமை, தரத்திரம், பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வியாதி, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கலங்கி கொண்டு இருந்தீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்று உங்களுக்கு நேராக கடந்து வந்ததனால, அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆமே, நீ தரித்திரத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பல. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை ஆவியின் உற்சாகத்தோடு எத்தனை முறை கேட்டால் எனக்கு தரல என்று சொல்லி நீ வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அப்படினால கர்த்தர் உன்னை 2 மடங்கு ஆவியின் வரங்களால் உன்னை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை 10 மடங்கு ஞானத்தால் நிரப்புவேன், உன் பிள்ளைகளை 10 மடங்கு ஞானத்தால் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. என் குடும்பத்தில் 2 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய ஆவியான உள்ளத்துள்ள கடந்து வந்து அப்படினால உன்னை நிச்சயமாக பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரத்தை பார்க்கலாம், கடற்கரை மணலை பார்க்கலாம். ஆமென். வானத்தின் பலகணிகள் ஆசீர்வாதம் மிக அதிகம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப உங்க வாயினால அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வதிப்பேன் சொன்னேன், எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த வேத பகுதியை நீங்கள் அறிக்கை இடும்போது அது உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதமும் கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு இல்லத்துக்குள்ள சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க. முதியவர்களை தொடுங்க ஆண்டவரே. வேதனையோடு கண்ணீரோடு கூட ஆண்டவரே, தனிமையோடு இருக்கிற பிள்ளைகளை இடைபடுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா குடும்பத்துக்குள்ள தேவ ஆவியானவரே உலா வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இடைபடுவீராக. வீட்டை சுற்றி ரத்தம் தெளிக்கிறேன். எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, கரம் பிடித்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.